உதகைக்கு தேனிலவு சென்றபோது காட்டெருமை தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை மண்ணிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தினேஷும் அவருடைய மனைவி தாமரையும் உதகைக்கு தேனிலவிற்காக சென்றனர். கடந்த 24ஆம் தேதி குன்னூர் சிம்ஸ் பூங்கா சென்றபோது வனப்பகுதியிலிருந்து பூங்காவிற்குள் புகுந்த காட்டெருமை தினேஷையும் தாமரையையும் முட்டி தள்ளியது. இதில் இருவரும் படுகாயம் அடைந்தனர். இருவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் தாமரைக்கு வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக சிம்ஸ் பூங்காவில் காட்டெருமை நடமாட்டம் உள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியையொட்டியுள்ள பகுதிகளில் தடுப்பு வேலிகள் மற்றும் எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. குன்னூர் சிம்ஸ் பார்க் பகுதியில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி காட்டெருமை சுற்றுலா பயணியை தாக்கிருச்சு. தாக்குனால சிம்ஸ் பார்க் பகுதியில் ஒரு பகுதியை சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. மேலும் தற்போது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்வதற்காக அந்த பகுதியில் வனவிலங்குகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேலி அமைக்கப்பட்டு உள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்கிறார்கள்.